நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் இந்த கிருபைக்கு அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இந்த நாள் முழுக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தமது பலத்த கரத்தினாலும் தமது வல்லமையினாலும் எல்லாத்தையும் விலக்கி காத்துக்கொள்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடி நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனால் அந்த 3 வருடம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், சப்பானி நடக்க செய்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தாரு, திமிர்வாதக்கார் நடக்க வச்சார். இப்படி அநேக அற்புதங்கள். அவர் செஞ்ச அற்புதத்தை பைபிளை எழுதி வைக்க முடியாத அளவுக்கு அற்புதம் அடையாளங்களை அவர் காண்பித்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் வழக்கமாக ஒரு தோட்டத்துக்கு போவார். அது கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். இதை சீசர்கள் அநேகர் பார்த்துருக்காங்க. இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது யூதாசையும் கூட்டு போயிருக்காரு. இப்பொழுது அவர் கடைசியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்போ அந்த 12 சீசர்கள் இயேசுவை நம்பியிருக்காங்க. ஏன்னா இவர் தான் கடவுள் நல்லா தெரியும். பேதுரு சொல்லுவார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது, இது மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தினாரா பேசுவார். அப்பொழுது அடுத்த பதிவை பார்த்தீங்கன்னா, அவரை கூப்பிட்டு போகிறார். அவருக்கு முன்பாக மறுரூபமாகியும் காண்பிக்கிறாரு. எல்லாம் செஞ்சு முடித்த உடனே இப்போ இந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் எதுக்கு ஒரு ஜெபிச்சார்னா, ஒரு மனுஷன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். அந்த இடத்துல எப்பொழுதும்